Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட இருவரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இருவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் 2 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்நிலையில் வழக்கில் ஜாமீன் கோரி இருவரும் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இன்னைக்கு தான் உத்தரவு போட்டிருக்காங்க. எந்த ஆஃபீஸ், எந்த சிபிஐ ஆஃபீஸர் எந்த சிபிஐ ஆஃபீஸுக்கு வருது அது அப்படிங்கிற விவரம் தெரியணும். தெரிந்த பிறகு தான் அந்த நோட்டீஸை கொடுக்க முடியும். அதனால் நீதிபதி இன்னைக்கு நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு இன்னொரு தேதி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டர் மாவட்ட நீதிபதி பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் சிபிஐக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். சிபிஐனுடைய வழக்கறிஞர் ஆஜரான பிறகு தான் இந்த மனுவில் மேல் விசாரணை இருக்கும். அது இந்த சூழ்நிலையில் there is no respondentன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போட்டிருக்கிற ரெஸ்பாண்டன்ட் இன்னைக்கு இதில் இல்லாத காரணத்தினால, தமிழக அரசையும் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கனால சிபிஐ வழக்கறிஞர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வழக்கு மேற்கொண்டு நடத்த முடியும். அப்படிங்கிறதுனால இன்றைய தினம் நீதிபதி தேதி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேதி இன்னமே போடுவாங்க. Omax, Vest and Briefs.